57 கோடி பேர் இருக்காங்களாம். விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை ஏன்னா அதில் 20% பே அண்ட் ப்ளே கேட்டகரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக கேமிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செக்மெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் மட்டும், கேமர்ஸ் மட்டும், விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டுடைய கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57 கோடி பேர் இருக்காங்களாம். விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 57 கோடி பேர். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அதில் 20% பே அண்ட் ப்ளே கேட்டகரி, அதாவது பணத்தை கட்டி விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20%. அதன் மூலியமாக ரெவென்யூ ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் $5 பில்லியன் கிட்டத்தட்ட 40,000 கோடியிலேருந்து 45,000 கோடிக்கு அதனுடைய ரெவென்யூ ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இருக்கான். இது அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்றாங்க. இதோட ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இப்போ டிவி பார்க்குறோம் இல்லையா, கேபிள் டிவி எல்லாம் பார்க்குறோம், ஓடிடி சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இவர்களுடைய எண்ணிக்கையை விட கேமிங் இண்டஸ்ட்ரியில் அதனுடைய பார்ட்டிசிபெண்ட்டுடைய கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கப்படுதான். அதாவது ஓடிடியில் நார்மலாக டிவி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையை விட விளையாடுறவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குமா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு க்ரோத் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ற தகவலுக்காக தான் இந்த பதிவு.